வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மும்பையில் தாங்க இருக்கேன். நான் எதுக்கு முன்னாடி இருக்கேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டலுங்க. மும்பையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான தாஜ் ஹோட்டல். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். இன்றைக்கி இந்த இடத்த தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியாங்கிறது மும்பையில் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. இந்தியா கேட் கிடையாது, கேட்வே ஆஃப் இந்தியா. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நம்ம வந்து டெல்லியில் இருக்க இந்தியா கேட்டையும் மும்பையில் இருக்க கேட்வே ஆஃப் இந்தியாவையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் அந்த தாஜ் ஹோட்டலில் அப்படியே அந்த சைடு அப்படியே உள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம். எப்படியும் விட மாட்டாங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், இப்போ மணி வந்து ஒரு 4:30 ஆகுது. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌட் ஆகிடுச்சுங்க. நான் காலையில் வரலான்னு பார்த்தேன், பட் காலையில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. இது மான்சூன் டைம்ங்கிறதுனால மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஈவினிங் டைமில் வந்தேன். இப்போ ஓரளவுக்கு வெதர் வந்து நல்லாயிருக்கு. நம்ம அப்படியே போயிட்டு இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவையும் தாஜ் ஹோட்டல் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், இந்த தாஜ் ஹோட்டலை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம 2008 நடந்த அந்த டெரர் அட்டாக் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆமாங்க, நமக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா 2008 நவம்பர் மாதத்தில் ஒரு 10 டெரரிஸ்ட் வந்து இந்த ஹோட்டலை வந்து அட்டாக் பண்ணாங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நம்மளோட ரத்தன் டாட்டா சார் தான் வந்து இங்கே சேர்மனாக இருந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய இஷ்யூ ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 31 பேர் வந்து இறந்து போனாங்க. 31 பேர்னால் ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற ஸ்டே பண்ணியிருந்த ஃபாரின் கெஸ்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக்ல வந்து இறந்து போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து ரத்தன் டாட்டா சார் சைட்லேருந்து ஒரு 80 lakhs வரைக்கும் காம்பன்சேஷன் இதெல்லாம் கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்த இடம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த தாஜ் ஹோட்டல் கட்டி 120 வருடங்கள் ஆகுதுங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பழமையான ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம தாஜ் ஹோட்டல்னு சொல்ல மாட்டாங்க, தாஜ்மஹால் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறாங்க நேமு. நம்ம முடிஞ்சால் நம்ம அந்த சைடு போகலாம். அந்த சைடு போயிட்டு கிட்டத்தில் இருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காட்டுறேன். ஏங்க, அந்த ஹோட்டலில் ஒரு நைட்டு தங்கணும் அப்படின்னா 25,000 ரூபாயாங்க. இப்போ தான் வெளியில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், சும்மா சுற்றி பார்க்க வந்தவங்க போல். இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். சும்மா எவ்வளோ வரும் அப்படின்ட்டு கேட்டேன். எனக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து எப்படி 20,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து 25,000 ரூபாயா ஒரு நைட்டு வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணணும்னா. ஒரு நைட்டுங்க, ஒரே ஒரு நைட்டுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு நைட்டுக்கு வந்து 25,000 ரூபா வந்து இந்த ஹோட்டல் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா 5 ஸ்டார் தாஜ் ஹோட்டலுங்கிறதுனால. நான் இப்போ அங்கே தான் அந்த வழியாக தான் இப்படி போயிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க இந்த தாஜ் ஹோட்டலோட சைடு வியூ. எவ்வளோ பக்கத்தில் இருந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள். எப்படியும் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்ட்டு தான் சைடில் இருந்து போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த ஹோட்டலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அட்டாக் பண்ணலையாங்க, ஒரு 4-5 பாயிண்டில் வந்து 4-5 என்ட்ரி பாயிண்ட்ஸில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். எப்போனா 2008. ஸோ அந்த இடத்த தான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடம் வந்து எல்லாமே ரெனோவேட் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போலாம் அந்த டேமேஜ் ஆன இடம் இருக்காது, அதை எதுவும் தேடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதாங்க இங்கே பாருங்கள். நான் கூட இதுன்னு நினச்சேன், பட் ஆனால் எல்லாமே வந்து ரெனோவேட் பண்ணி சரி பண்ணிட்டாங்களாம். மொத்தம் வந்து இதோட மெயின் என்ட்ரி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போய்ட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க, இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, இந்த சைடில் வந்து கடல் இருக்கும். நம்ம வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபெரி இருந்திருக்கும் தூரத்தில். இப்போ அந்த ஃபெரி கிளம்பிகிட்ருக்கு. அதை வச்சு நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ராய்கட் டிஸ்ட்ரிக்கு மாண்ட்வா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம நேற்று போயிருப்போம், நேற்று ட்ராவல் பண்ணி போயிருப்போம். ரிட்டன் அதில் தான் வந்திருப்போம். ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அது பார்க்கலன்னா அந்த இடத்துல கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஒரு விலாகுங்க அது. ஏன்னா நம்ம அந்தமான் இந்த மாதிரி இடங்களில் வந்து நிறையா ஷிப்ஸில் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதை விட இது வந்து ஓரளவுக்கு ஒரு ஷார்ட் ஜர்னி, அதுவும் ஒரு 45 மினிட்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜர்னியாக இருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். இந்த சைடு ஒரு குட்டி என்ட்ரன்ஸ், அதே ஆப்போசிட் சைடு போயிட்டிங்கன்னா அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ். அந்த மெயின் என்ட்ரன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக் நடந்தது. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணுறதுனால நம்மளால் எந்த இடத்துல அட்டாக் நடந்தது அப்படின்ட்டு கிளியராக பார்க்க முடியலங்க. அது ஒன்று தாங்க. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இது ஈவினிங் டைம்ங்கிறதுனால அவ்வளோ கூட்டம், ஓவர் க்ரௌடு. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆப்போசிட் சைடில் போனீங்கன்னா அங்கிட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு பின்னாடி வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து க்ரௌடு வந்து பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ வந்து கூட்டமாக இருக்குது. ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 4 மணிக்கு வந்துட்டோம். பயங்கர க்ரௌடு. ப்ளஸ் வந்து இது மான்சூன் டைம்ங்கிறதுனால நல்லா சில்னஸாக இருக்குது அந்த வெதரு. ஸோ அந்த ரொம்ப சூடாக அது மாதிரிலாம் இல்லை. ஸோ அப்படி வந்து வெதர் வந்து ரொம்ப கம்மியாக நல்லா காமாக இருக்கிறதுனால க்ரௌடு வந்து பயங்கரமாக வந்துட்டுருக்காங்க. இத்தனைக்கு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தான், சாட்டர்டே சண்டே கூட இல்லை. அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னா வந்து சான்ஸே இல்லை. மும்பையில் இருக்கிறது மும்பை பீப்புள் மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பீப்புள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. தமிழ்நாடே வந்து சென்னையில் தான் இருக்கும், நாங்களுமே வந்து சென்னையில் தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து மும்பையில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி வர்றாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே தாஜ் ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் கேமரா வச்சுட்டு, கேமரா ஒரு மொபைல் கேமரா DSLR கேமரா பாருங்கள், DSLR கேமராவில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க போல்.
ஒன் பிரிண்ட் 50 ருபீஸ். ஓ 50 ரூபாய்ங்க இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்களாம். Soft copy then 30 rupees. For soft copy how much? 30. Okay. And print with soft Print copy 50. Print with soft copy. ஓகே. அதாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து எடுத்து கொடுக்குறாங்க ஃபோட்டோஸ். நீங்கள் ஃபோனில் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை போல். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே பாருங்கள், கண்ணு முன்னாடி ஒரு 4-5 பேர் நின்றுட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க போல். ப்ளஸ் அங்கேயுமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க இங்கே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாஜ் ஹோட்டலோட என்ட்ரன்ஸுங்க. இதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் போகணும். அப்புறம் இதுவுமே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று புதுசாக கட்டியிருக்காங்க. இது வந்து அப்போலாம் கிடையாது, 2008 அந்த டைமில் இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த தாஜ் ஹோட்டல் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து தாஜ்மஹால் பேலஸ், அது வந்து தாஜ் ஹோட்டலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. உள்ளே தான் விட மாட்டாங்க, நாங்கிட்டு போனால் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோதாங்க, மழை ஆரம்பிச்சிருச்சு. இனி அப்படியே போயிட்டு உள்ளே எங்கன்னா போய் செட்டில் ஆக வேண்டியது தான். ஓவராக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ வரைக்கும் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு ஆள் 2 ஆள் இல்லைங்க, 100 பேர் இருப்பாங்க போல் ஒரு ஏரியாலே. இது ஒரு வந்து பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பீகார்லேருந்து வந்து இந்த ஃபோட்டோஸ் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காராம். இதுதாங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்பா பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இங்கே நம்ம ஸ்டே பண்ணிடுவோம். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆனால் அது எப்போங்கிறது தான் வந்து டவுட்டு. 25,000 ரூபா ஒரு நாளைக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணுவோம். இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம அந்த கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதை நம்ம போயிட்டு உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்ன தான் நம்ம இந்த தாஜ் ஹோட்டல் அது இதுன்னு சொன்னாலும் இந்த சிக்னேச்சர் இது வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. நார்த் சைடு வந்தாலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதிகமாக பார்க்க முடியும். அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தாஜ் ஹோட்டலு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எச்சில் போட்டு பீடா போட்டு துப்பி வச்சுருக்கானுங்க. இவங்களெலாம் திருத்தவே முடியாது போல். சரி நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிறாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க. எவ்வளோன்னு தெரில. ஹவு மச் பிளேட்? 30 ருபீஸ் வாங்க. வேணா ஒரு பிளேட் ஒன்று வாங்கிக்கலாம். வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகலாம். பிளேட் வந்து 30 ருபீஸாம். நிறையா அந்த மாதிரி கட் பண்ணி விற்றுட்ருக்காங்க. அடிக்கிற இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி எதனா சாப்பிட்டுட்டு அப்படியே போனால் தான் நல்லா இருக்கும்ல. அதான் ஒரு பிளேட் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து அப்படியே அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு தான் போயிட்டுருக்கேன் இந்த சைடு. ஆனால் இருட்டிரும்னு நினைக்கிறேன். இப்போ மணி வந்து 5:30 ஆகிடுச்சு. ஆனால் வந்து மும்பை பொறுத்த வரைக்கும் இந்த மகாராஷ்டிரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருட்டுறது வந்து ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் அந்த சன்லைட் இருக்குது. ஆனால் இப்போ வந்து மழை வர்றது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக டல்லாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே தான் போகலாம். இங்கே வந்துங்க ஆக்சுவலாக நம்ம வந்து தாஜ் ஹோட்டல் வந்து அந்த சைடு இருந்திருப்போம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வேலி மாதிரி போட்டிருக்காங்க, ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. யாரும் அங்கேருந்து உள்ளே வர முடியாத மாதிரி. இதுக்குன்னு செப்பரேட்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் ஒரு எல்ஐசின்னு போட்டிருக்கோம், அதுதான் என்ட்ரி. அங்கே வந்து செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து அனுப்புகிறாங்க உள்ளே. ஏன்னா எதனா வந்து நம்ம 2008 நடந்த மாதிரி எதனா நடந்துடக்கூடாது, எதுவும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். பட் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது, ரொம்ப செக்கிங்லாம் இல்லை. சும்மா பேக்கை பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே உள்ளே விட்டுறாங்க. சரி, மும்பையில் இருக்க இந்த கேட்வே ஆஃப் இந்தியா எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களான கிங் ஜார்ஜ் அண்ட் குயின் மேரி இவங்க 1911 இந்தியாவுக்கு வர்றாங்க. சோ அவங்களை நினைவுபடுத்துற விதமா தான் இந்த ஒரு கேட்வே ஆஃப் இந்தியா மும்பையில கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல மும்பை தான் பிரிட்டிஷ் இந்தியாவோட முக்கியமான கடல் நுழைவாயிலா இருந்தது. அதனாலதான் கடல் வழியா இந்தியாவுக்குள்ள வர்ற முக்கியமான அரசு குடும்பத்தினருக்கும் அதிகாரிகளுக்கும் இது ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் பாத்தீங்களா, எந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து வர்றதுக்காண்டி இந்த ஒரு கேட்வே கட்டினாங்களோ, அதாவது 1924 தான் ஓப்பன் பண்ணாங்கல்ல, ஸோ அதே கேட்வேல 1948 அவங்களெல்லாம் அடித்து துரத்தியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மீம்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தரமான ஒரு சம்பவமான ஒரு இதுங்க இது. ஏன்னா எந்த பிரிட்டிஷர்ஸ்காண்டியே இது ஓப்பன் பண்ணாங்களோ, கடைசியில் அதே பிரிட்டிஷர்ஸை வந்து 1948 வந்து இது வழியாக ஓட விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. அது உண்மை தான். ஆக்சுவலாக மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க கிங் ஜார்ஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் மேரி அவங்களோட ஒரு மோனுமெண்ட் மாதிரி வந்து இதை கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க 1924 வந்து இது ஓப்பன் பண்ணது, அந்த 2 பேர் வந்ததுனால பிரிட்டிஷர்ஸ்லேருந்து. ஸோ அவங்களுக்காக ஓப்பன் பண்ணது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 1948 இது வழியாகவே போங்கடா அவங்க நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. நான் ஒன்றும் சும்மா சொல்ல, ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் போட்டிருக்கிறது தான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் அப்படியே பாஸ் பண்ணி ஒரு செகண்ட் வேணால் படிச்சுக்கோங்க. நான் வேணால் கிளியரான இமேஜ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சத்ரபதி சிவாஜி அவரோட ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, மும்பையில் இருக்கிற நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இவரோட இந்த ஒரு சிலையை வந்து பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த மராத்திய எம்பையரே வந்து உருவாக்குனார். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லைனா நம்ம டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில் கூட பார்க்கலாம், அதை பற்றின டீட்டெயில் வீடியோவில். அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கையில் வந்து ஒரு வாளோட வந்து அவரோட சிலை வந்து வச்சுருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள். அதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷிப்பு ஒன்று நின்றுட்டுருக்கு. இங்கேருந்து பார்க்க வந்து வியூ நல்லாயிருக்கு. அதுதாங்க
செம்ம க்ரௌட். ஆனால் இங்கே வர பீப்புள் எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணி டக்குன்னு வந்துட்டு திரும்ப இது வெளியே போயிடுறாங்க. ஆனால் வந்து இதோட வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எதுவுமே எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குது. நம்ம ஒரே என்ட்ரன்ஸ் தான், எக்ஸிட்டும் அதே தான். அந்த தாஜ் ஹோட்டல் பார்த்தோம்னா அந்த தாஜ் ஹோட்டல்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வெளியே அப்படியே உள்ளே வந்துட்டு திரும்ப வந்து அது வெளியே அப்படியே ரிட்டன் ஆகிட வேண்டியது தான். ஸோ இதுதான் இங்கே வர்றதுக்கான வழி. பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து பார்த்துட்டு போங்க. அண்ட் நீங்கள் வர்றதா இருந்தால் மறக்காமல் வந்து மார்னிங் டைமில் வாங்க. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். மார்னிங் ஒரு 8 o'clock வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் நீட்டாக ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படியே போயிடலாங்க. அவ்வளோதாங்க. அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவும் தாஜ் ஹோட்டலையும் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டேன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் நிற்கும். நம்ம அந்த சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம்ல, அங்கேருந்து தான் வந்திருப்போம். நேற்று அங்கேருந்து தான் போயிருப்போம். ஏன்னா மும்பையில் இருக்க இந்த சவுத் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அது ஸ்டேஷன் தான் வந்து மேஜரான ஸ்டேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம், அடுத்த பஸ் வரட்டும். அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே எதுனா உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பக்காவாக இருக்கும். பஸ் வரட்டும், நான் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போகிற வழியில் பார்க்கலாம். அதாவதுங்க மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஷாப்பில் வந்து கண்டக்டர் இருப்பாங்களாம், அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். பட் இது ஃபுல்லாக ஹிந்தியில் போட்டிருக்கு. வந்து 12 ரூபாயா இந்த டிக்கெட் இங்கேருந்து வந்து சிஎஸ்எம்டி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நம்ம யார்கிட்ட வேணாலும் டிக்கெட் எடுத்துக்கலாம். பஸ் வர அப்படியே ஏறி நம்ம இதை வச்சுக்கிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண வேண்டியது தான். ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு சிஎஸ்எம்டியில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே சுற்றி பார்க்கலாம். ஸோ வந்து பேசிக்காக வந்து பஸ்க்குள்ளே இருக்க மாட்டாங்களாம், அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து நம்ம நேற்று உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் போயிருப்போம். அதுலேயுமே வந்து கண்டக்டர் வந்து உள்ளே இருக்க மாட்டாங்க. நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. பட் நம்ம டிக்கெட் எடுக்காமல் வந்து போயிட்டு இறங்கி அதுக்கப்புறம் வந்து எப்படியோ செக்கர் பார்க்காம போயிட்டோம். ஸோ இதுதான் அந்த பஸ் வந்துருச்சு, A116. இதில் தான் வந்து நம்ம இப்போ போகிறோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பஸ் தான். ஏசி பஸ்க்கே வந்து வெறும் 12 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த கியூ ஃபார்மேட்டுங்க. லைனில் நின்று தான் வந்து இங்கே வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு இது தாங்க. ஆக்சுவலாக மும்பையில் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப சீப்புங்க. அதுவும் இந்த மாதிரி பஸ்ஸஸ் எடுத்திங்கன்னா ஏசி பஸ்க்கே வந்து ரொம்ப கம்மியான டிக்கெட் சார்ஜ் தான் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் டாக்ஸி எடுத்து ட்ராவல் பண்ணணும், ப்ரைவேட் கேபில் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லோக்கல் பஸ்லேயே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம சென்னையை கம்பேர் பண்ணும்போது மும்பையில் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த மாதிரி லோக்கல் பஸ்ஸுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டிக்கெட் எல்லாமே. சரி, ஓகே, நம்ம அப்படியே ஒரு ட்ராவலை போட வேண்டியதான். இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க, ரொம்ப பக்கம் தான் இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்தீங்கன்னா இந்த தாஜ் ஹோட்டல் அப்புறம் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு நாள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அந்த பஸ்ஸு தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா செக்கர் நின்றுட்டுருக்காரில். நம்ம இறங்கின உடனே நம்மளோட டிக்கெட் வந்து வாங்கி பார்த்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து கண்டக்டர் வந்து பஸ்ஸில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ரீசனால் அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப்புக்குமே, அதுவும் இந்த மெயினான ஸ்டாப்புக்கெலாம் வந்து செக்கர் அங்கங்கே நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பஸ் வந்து நிற்கிதா, இந்த பஸ் நின்னோன்னா அந்த செக்கர் போய்ட்டு வந்து செக் பண்ணுவார் யார் யாரெல்லாம் டிக்கெட் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்துக்கோங்க எப்படிலாம் வந்து சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். கண்டக்டரே இல்லாமல் பஸ் ஓடுதுங்க, ஆச்சரியமாக இருக்குது. நான் ஃபாரினில் இருக்கும், ஃபாரினில் வந்து அந்த கார்டு இதெல்லாம் டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போயிட்டு உட்காந்துப்போம். பட் இங்கே வந்து கண்டக்டர் இல்லாமல் வெளியிலே வந்து ஒரு ஸ்டாப்லேயும் ஒரு கண்டக்டர் நிற்கிறாரு. அவர்கிட்ட டிக்கெட் எடுத்து நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஏறி காட்டிகிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் செக் பண்ணுறாங்க பாருங்கள் கண்டக்டர். பயங்கரமான ஒரு சிஸ்டம் வந்து மும்பையில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருவேளை அது ஏசி பஸ்க்கு மட்டும்தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாராவது மும்பையில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே லோக்கலில் போயிட்டு அந்த மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த சைடு தான் இருக்குது, நான் அப்படியே போகிறேன். இங்கே பாருங்க, இந்த சைடு வந்து இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. 1-2 ஷாப்ஸ் இல்லை, நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸு எதனா நீங்கள் வாங்குறதுனா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் போல். ரொம்ப எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. 100, 200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே விற்றுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை ஷாப்ஸ் பாருங்கள். நான் போகிற சைடு எல்லாமே வந்து இந்த மாதிரி கடைகள் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், புலி போட்ட படம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து டெல்லியில் இல்லை, இந்த இது நம்ம இப்போ இருக்கிறது மும்பை. டெல்லினே வாயில வருது. ஸோ மும்பையிலையுமே வந்து இந்த ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப சீப்புங்க. ரொம்ப வந்து கம்மியான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து லேடிஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. ப்ளஸ் இப்படியே இந்த ட்ரெஸ்ஸை நம்ம கடந்து போனோம் அப்படின்னா இந்த ஷூ ஷாப்ஸ்லாம் வந்துடுது. இங்கே வந்து இந்த ஷூ கடை இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஷூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்ருக்காங்க. இங்கே ஷூ செப்பல்ஸு இதெல்லாம் வாங்குறதுனா கூட இந்த சைடு வந்து வாங்கிக்கலாம். அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில். ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 350. லோவஸ்ட் ப்ரைஸ் 350 to 200. ஓகே, அதாங்க நம்ம பேசணுன்னா வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கம்மி பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரேட்டு. அதுதான் 350ங்கிறாரு. பட் பேச வந்து நெகோஷியேட் பண்ணால் இன்னும் குறையும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்க, நம்ம அப்படியே அந்த சைடு போகலாம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டாக்ஸி பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஃபீல் ஆகுதா? கடத்தல் டாக்ஸி எனக்கு அப்படி தான் மைண்டில் வருது. மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸி தான் அதிகமாக இருக்கும். அந்த எல்லோ கலரு வித் பிளாக் இதுதான் வந்து
கடத்தல் டாக்ஸி, இந்த அயன் படம், அப்புறம் மும்பையில் நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க. அந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸியில் தான் வந்து உள்ளே தூக்கி போட்டு கடத்திட்டு போவாங்க. ஸோ அது ஒன்று தான் வந்து அடிக்கடி மைண்டில் வரும். அதாங்க ஏகப்பட்ட கடைகளுங்க, கண்ணாடி கடைகள், கூலிங் கிளாஸ் எல்லாமே விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சும்மா அந்த மாதிரி பூமா அப்படிலாம் போட்டு விற்கிறாங்க. பட் இது ஒரிஜினலாக என்னன்னு தெரில. அதான் 200ங்கிறாங்க. வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 200. ஆல் சைஸ் சேம் ப்ரைஸ்? ஆல் சைஸ் சேம் ப்ரைஸ். 200 3XL 4XL எல்லாமே வந்து ஒரே சைஸ் தான். சாரி, எல்லா சைஸுமே வந்து ஒரே ரேட்டு போல் 200ங்கிறாங்க. வேணா நம்ம ஒரு 2 டிஷர்ட் வாங்கிட்டு அப்படியே நம்ம போகலாம். அவ்வளோதாங்க, ஒரு டிஷர்ட் வாங்கிட்டேன். 200 பேசி 180 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணி ஒரு நல்ல டிஷர்ட்டை வாங்கியாச்சு. அப்படியே இந்த சைடு போனால் வந்து இந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. தேவைப்படுற சாப்பாடு ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் போல். இந்த சைடு பாருங்கள், இங்கிட்டு பாருங்கள், ஃபுல்லாக அந்த எக்கு வச்சு ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கிட்டு ஃபுல்லாக வந்து பேசிக்காக இந்த இவங்க ஸ்டைல் வந்து ஃபுட்டு வந்து நிறையா இருக்கும். மராத்தி ஸ்டைல் ஃபுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். நம்ம தோசை கடை அதெல்லாம் வந்து அந்த சைடு போக வந்து தோசை கடையெல்லாம் இருக்குங்க. ஸோ இதுதான், இது எல்லாமே வந்து அந்த சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல், அதோட ஃபுல் ஃபார்மு. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்திங்கன்னா இந்த கடைகள் எல்லாமே இருக்குது.